ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் மார்க்கெட்டில் லைவில் வர பற்றி உங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டிருந்தேன். எத்தனை பேர் வந்து அது லைவில் வந்தீங்க அப்படின்னு. நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நேற்று லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லைவ் வந்து நமக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள், இது வந்து பிட்காயினில் ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் வந்து மேலே கொடுத்துருந்தோம். நம்ம அது லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சப்போர்ட் எப்படி இருந்துச்சு அது கூட ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் எப்படி மூவ்மெண்ட்டாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பிரேக் அவுட் நடந்தது. அங்கேருந்து கிட்டத்தட்ட 98 100 to 150 தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக் அவுட் நடந்தது. அந்த எக்ஸாக்ட்லி அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு அந்த லைவ் மார்க்கெட்டில் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து எந்த ஒரு டிசிஷன் இருக்காதீங்க, டவுன் சைடுக்கான வந்து பிளான் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் இக்னோர் பண்ணுங்கள், பரவாயில்ல. அந்த பக்கம் வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள். அகைன் என்ன பண்ணணும், இந்த ரேஷன்ஸில் எனக்கு கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பிரேக் அவுட்டில் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வெபினார் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருந்தீங்க, சார் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன கவர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஆஃப், நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் புதுசாக வந்திருக்கு சார், எனக்கு அதை பற்றி எதுவும் நாலேஜே கிடையாது அப்படின்றவங்களை அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் சப்ளை ஏரியானா என்ன, டிமாண்ட் ஏரியானா என்ன, ஜோன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ட்ரெண்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அந்த ட்ரெண்ட் எப்படி ஸ்டார்டிங்கில் ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த ட்ரெண்டுடைய ஸ்டார்டிங் ட்ரெண்டு அதை 2 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். புல் பேக் என்ட்ரி எப்படி எடுக்கலாம், அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டோடைய ஸ்ட்ரென்த்து, ஒரு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் சொல்லி அந்த டவுன் ட்ரெண்டையும் அப் ட்ரெண்டையும் எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்ட்டு பேசிக், இதெல்லாம் வந்து பேசிக் ஏரியா. அதுக்கப்புறம் இதில் பாஸ் பண்ணவங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஜோன், ஒவ்வொரு ஜோனாக வந்து போதில் அவங்களுக்கு கிளியராக வந்து ஸ்டாண்டர்ட் ஆகும் அப்படின்றதுக்காக அந்த வெபினார்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முற்றிலும் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸில் எடுக்கிறதுனால உங்களுக்கு அதை கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் குட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கூட அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இதில் பாஸ் பண்ணால் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். ஸோ இதில் பாஸ் பண்ணாமே வந்து வெறும் நம்ம வீடியோ பார்த்துட்டு கற்றுக்கலாம் அப்படின்றது முற்றிலும் தவறு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தவிர அந்த 8 கண்டென்ட் வந்து ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் மூவ்மெண்ட் பண்ணவே மாட்டாங்க. நான் என்ன சொன்னேன், புரியல அப்படின்னா வெறும் அது புரியத்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜோன் வாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இதனுடைய வியூஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இது எந்தளவுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக தெரிவிக்கலாம். ரைட். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் ட்ரேடிங் சேனல்லையும் ஃபின் நிஃப்டி சென்செக்ஸ் நிஃப்டி மிட் கேப்பை அப்டேட்டையும் உங்களுக்கு அதில் பார்த்துட்டு வரேன். அது இன்னொரு சேனல் இருந்து, அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். நீங்களும் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது லைவ் மார்க்கெட் அப்டேட் பார்க்குறது நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது. இந்த டெலிகிராம் சேனலில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அப்டேட்ஸ் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நிஃப்டி 50லேருந்து வரலாம். அதாவது நெக்ஸ்ட் அப்டேட் எப்படி சார் இருக்கும், என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இது வந்து நான் வீக்லி சார்ட்டோ டெய்லி சார்ட் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் ஸ்டில் வந்து இந்த லைன் கட் ஆகிறதால எனக்கு அப் மூவ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அப் மூவ்க்கான வாய்ப்புகளை நான் தேட மாட்டேன். அப்படி பிரேக் அவுட் நடக்குதுன்னா கூட இங்கே 24,000 ப்ரெசென்ட் ஓடிட்டுருக்கு. அப்படின்னு 24,400 தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதில் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,800 25,000 அப்படின்ற லெவலில் டச் பண்ணிச்சு அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறம் அப் மூவ்க்கான ஒரு எவ்ரி சான்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரெண்டுக்கு உள்ளே இருக்க சொல்ல என்ன ப்ரைஸ் கீழே வந்துச்சு, சின்ன கரெக்ஷனு. ஸோ அதில் என்ன அகைன் சொல்ல என்னென்னா, இப்போ இந்த ஏரியாவில் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானை தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அதாவது இந்த லோ கட் ஆகிறதுக்கான சான்சஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணலன்னா, நீங்கள் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்குது. ஏன்னா இந்த கரெக்ஷன் பத்தாது. அப்போ என்ன ஆல்மோஸ்ட் என்ன ஆகும், இப்போ சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்துருக்கல, செஞ்சதில் பிரேக் அவுட்டில் நிறைய பேர் பை பண்ணிப்பாங்க அவங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டு. ஸோ இங்கே தான் ஒரு வேறு பிரேக் அவுட் கொடுக்க சான்ஸ் இருக்குது தவிர இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஏரியாவில் வந்து ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஏரியா அந்த 23,600 வரதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்த்து, ஸோ அதில் வந்து சின்ன ஒரு பிரேக் டவுனுக்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நம்ம நிஃப்டி 50 இன்ட்ரடே அப்படின்றதுக்காக நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலான்றத இதில் பார்க்கலாங்க. இப்போது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அதில் எங்கே கரெக்ஷன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இதில் வந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ப்ரைஸு இங்கேருந்து மேலே மூமெண்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதோட கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.236 லெவலில் டச் பண்ணிக்கு. அப்போ 24,000 அந்த ரவுண்ட் நம்பரை வந்து சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. அப்போ ப்ரைஸ் கொஞ்சமாக ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த ரேஷன்ஸ் ஏரியாவில் கனெக்ட் ஆகிட்டு ப்ரைஸு இந்த 0.5 லெவல் கிட்ட வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு அதாவது நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றதுனால ப்ரைஸு இந்த லெவல் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ப்ரைஸு ஒரு மேலே போனால் கூட இங்கே டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே மூவ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இந்த பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் எப்படின்னா, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நினச்சுன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து
ஒரு லோயில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அகைன் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணுறேன். ஓகே சார், அப்போது நம்ம வந்து பை சைடு எதுவும் பண்ண முடியாது சார் பிரேக் அவுட்டில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் பண்ணலாம். இன்டர்டேக்கு வந்து பை சைடு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் டாப் சைடில் வந்து பிரேக் அவுட் இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாலாம் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு அப்சர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்களா. உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இருக்குல்ல, இது வந்து டார்கெட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அது 2வது டார்கெட்டாக இருக்கும். இது 2 டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிரேக் அவுட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி வந்து பிரேக் அவுட் ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து நல்லா ஒரு மூமெண்டம் கிடைக்கும். ஆனால் இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகாமல் இப்படியே பிரேக் அவுட் ஆகுதுன்னா கொஞ்சம் வந்து மேபி ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த லெவலில் தாண்டி ட்ராப் வந்துட்டு இங்கே மாதிரி பிரேக் அவுட் நடந்தால் இந்த பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். ரைட், இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸு. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி இன்டர்டேக்காக நம்ம பிளான் பண்ணோம். உங்களுக்கு நம்ம நேற்று லைவ் மார்க்கெட்டில் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்க அப்படின்னு. எத்தனை பேர் வந்து பண்ணீங்க தெரியல. ஸோ இது வந்து ஒரு இன்டர்டே டார்கெட், அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து இங்கே டார்கெட்டு அதுக்கு பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ ரீடெஸ்ட் ஆகிடுச்சு அகைன் ஒரு பிரேக் டவுனு இதனோட மூமெண்டம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவும் க்ரியேட்டாக இருக்குது. ரைட்டுங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகைன் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அகைன் வந்து இந்த ப்ரைஸ் வந்து இந்த லெவல், அதாவது நம்ம அகைன் இந்த லோ லெவல் கட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போது இதில் பேங்க் நிஃப்டியில் பை சைடு எதுவும் இல்லையா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசென்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பை சைடு எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் டவுன் ஆகணும். பிரேக் டவுன் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு ஏரியா வந்து அப்பர் சைடுக்கான மூமெண்டம் பண்ணும். இப்போ அதுவரை வந்து அப்பர் சைடு எதுவும் பிளான் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் எவ்வளோ தூரம் போய் வரும் தெரியாது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தாண்டி அகைன் இன்னொரு டைம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு வந்துச்சுன்னா இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன் அகைன் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இந்த லோவை நீங்கள் டார்கெட்டாக டிசைட் பண்ணலாம். ஓகே, இல்லை கேப் அப் என்ன ஓப்பன் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த இதில் கேப் அப் ஓப்பன் ஆகுது சார், பேங்க் நிஃப்டி வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது. அப்படி இப்போ இங்கே சஸ்டெண்ட் ஆகி நிற்குதுன்னா வச்சுங்க, இந்த இதில் பிரேக் அவுட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் டார்கெட்டாக டிசைட் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல கேப் ரீஃபில் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் மேலே ஒரு பிரேக் அவுட் நடத்தலாம். மொத்தத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட வந்து ஓப்பன் ஆகுதுன்னா இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டச் பண்ணி நீங்கள் லோயில் ஃபார்மேஷன் அங்கேருந்து அகைன் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.